என்னோட சன் கரெக்டாக சாப்பாட்டு டைமுக்கு நான் சாதம் குழம்பு ஊற்றிட்டு போகும்போது, அம்மா எனக்கு சாதம் வேணாம் பிரியாணி தான் வேணும்னு ஒரே அடம். சரி பிரியாணியே செஞ்சுருவோன்ட்டு ஒரு படி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம், டைம் ஆகிடுச்சுன்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கனை நல்லா அலசிட்டு அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை அரிஞ்சு வச்சுக்கிட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நெய் ஒரு 2 பாக்கெட், ஒரு 2 பாக்கெட் தான் இருந்தது. 10 ரூபா பாக்கெட் 2 பாக்கெட் இருந்தது. அதை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெய் கூட வந்து எண்ணெய் எந்த அளவுக்கு நெய் ஊற்றிருக்கனோ அதே அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதில் பட்டை, லவங்கம், அந்த கிராம்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் வாசனை போனதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டாலே தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்க ஸ்டார்ட் ஆகிடும். ஏற்கனவே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி இருந்துச்சு, அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா அதில் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது புதினா கொஞ்சம் இருந்தது. அந்த புதினாவை கிள்ளி வச்சுக்கிட்டு அது நல்லா அலசிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அடுத்தது வீட்டில் என்ன இருக்குதுன்னு தேடி பார்த்தேன். மிளகாய்த்தூள் இருந்தது, பிரியாணி மசாலா இருந்தது. அதனால் மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அடுத்தது நான் 1 படி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதனால் 2 படி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூடவே தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சேன் இல்லையா, அதை ஃப்ரை பண்ணிடலான்னு ஒரு கிண்ணத்தில் அந்த சிக்கனை எடுத்து போட்டு அது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் மஞ்சளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டேன். அடுத்தது பச்சடிக்கு ஆனியன் கட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். அப்போ தான் அது வந்து அந்த லேயர்லாம் தனித்தனியாக வரும். அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது சாதம் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு விட்டுட்டேன். சிக்கன் வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சிக்கனை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஃப்ரை பண்ணுற அந்த டைமுக்குள்ளேயே குக்கர்லேருந்து விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா விசிலை எடுத்துகிட்டு திறந்து பார்த்தேன். பிரியாணி தயாராகிடுச்சு. ஓப்பன் பண்ணதுமே நல்ல வாசனை. எனக்கும் நல்ல பசி இருந்தது, என்னோடய பசங்களுக்கும் நல்ல பசி இருந்தது. குழந்தை தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். அதனால் தட்டில் ஒரு 2-3 சிக்கன் போட்டு அது கூட சாதத்தையும் அள்ளி போட்டு ஒரு ஃப்ரை பண்ண சிக்கன் வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக பச்சடி வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அவன் செம்ம ஹாப்பி ஆகிட்டான் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா. உங்களுக்கு பிரியாணி பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.